மெச்சூரிட்டி. மெச்சூரிட்டி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம நெறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். நெறைய பேர் நம்மகிட்ட கேட்டிருப்பாங்க. நம்ம நெறைய பேர்கிட்ட கேட்டிருப்போம். அப்பேற்பட்ட மெச்சூரிட்டினா என்ன? என்னென்ன பழக்கங்கள்லாம் இருந்தா மெச்சூரிட்டி? இல்ல மெச்சூரிட்டி பீப்பிள் வந்து என்னென்ன பழக்கங்கள்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க? அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். மெச்சூரிட்டி அப்படிங்கிறது, சின்ன சின்ன விஷயத்துக்குனா கோவப்பட்ட ஒருத்தரு, கோவப்படக்கூடிய சூழ்நிலையில கூட அமைதியா இருக்காரு அப்படின்னா, அது மெச்சூரிட்டி. தான் ஆசைப்பட்ட பொருள வீட்ல சொல்லி அழுது புரண்டு அடம் பிடிச்சு வாங்குன நம்ம, இன்னைக்கு ஆசைப்பட்ட பொருள மனசுக்குள்ளேயே அமைதியா வச்சிருக்கோம் அப்படின்னா, அது மெச்சூரிட்டி. உள்ள 1000 வலிகள் இருந்தாலும், அத வெளியில யார்கிட்டயும் சொல்லாம, வெளில யார்கிட்டயும் காட்டாம, நம்மளே எல்லாத்தையும் சரி பண்ணிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அது மெச்சூரிட்டி. நம்ம உண்மையா நேசிச்ச ஒருத்தவங்க, நம்மள பொய்யா தான் நேசிச்சாங்க அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும், அவங்க கூட எந்த சண்டையும் போடாம அவங்ககிட்ட இருந்து அமைதியா விலகி வர்றோம் அப்படின்னா, அது மெச்சூரிட்டி. பைக்க ஸ்டார்ட் பண்ணாலே காத்தோட வேகமா போகணும் அப்படின்னு நெனைச்ச நம்ம, இன்னைக்கு 60 கிலோமீட்டர் ஸ்பீட தாண்டுறதுக்கு நமக்கு தயக்கமா இருக்கு அப்படின்னா, அது மெச்சூரிட்டி. நாளைக்கு சம்பாதிக்க முடியுமோ, முடியாதோன்னு பயப்படுறதுனால பணத்த சேமிச்சு வைப்போம். எனக்கு அந்த பயம் இல்ல அப்படின்னு கெத்தா ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருந்த நம்ம, இன்னைக்கு பணத்த சேமிச்சா தான் நாளைக்கு வாழ்க்கையே வாழ முடியும் அப்படிங்கிற உண்மை புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, அது மெச்சூரிட்டி. ஆடம்பர செலவு எது? அத்தியாவசிய செலவு எது? அப்படிங்கிறத வேறுபடுத்த தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அது மெச்சூரிட்டி. இந்த உலகத்துல வாழ்ற எல்லா மனிதர்களும் நல்லவங்க தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நம்மள, காதோட அடிச்சு இந்த நினைப்பு வேற உனக்கு இருக்கா? அப்படின்னு வாழ்க்கை சொல்ற மாரி ஒரு பெரிய சம்பவம் நடந்து, அந்த சம்பவத்துல இருந்து மீண்டு வெளியில வந்து நம்ம நிண்டு பார்க்கும்போது, இந்த உலகம் தெரியும் பாருங்க நம்ம கண்ணுக்கு ஒரு மாரி. அந்த மாரி சம்பவம் வாழ்க்கையில நடந்துச்சு அப்படின்னா, அந்த சம்பவத்துல இருந்து நீங்க கத்துக்கிட்டு இந்த உலகத்த பார்க்குற கண்ணோட்டம் இருக்கும் பார்த்தீங்களா? அதான் மெச்சூரிட்டி. நம்மளோட வார்த்தைகள் மதிக்கப்படக்கூடிய இடத்துல நம்ம பேசவும், நம்மளோட வார்த்தைகள் மதிக்கப்படாத இடத்துல அமைதியா இருக்கவும் கத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது மெச்சூரிட்டி. நம்மளோட வார்த்தைகள மதிக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம நல்ல விஷயங்கள சொல்லிக் குடுக்குறோம். நல்ல வார்த்தைகள பேசுறோம் அப்படின்னா, அது மெச்சூரிட்டி. மத்தவங்க பேசுறத காது குடுத்து கேட்கிறோம். மத்தவங்க பேசுறத முழுசா காது குடுத்து நம்ம கேட்கிறோம் அப்படின்னா, அது மெச்சூரிட்டி. நம்ம கண்ணு முன்னாடி கஷ்டப்படுற ஒருத்தவங்கள பார்த்து, நம்ம உண்மையாவே மனசார இரக்கப்படுறோம். இல்ல நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன உதவிய பண்றோம் அப்படின்னா, அது மெச்சூரிட்டி. மத்தவங்க கஷ்டத்த பார்த்து சந்தோஷப்படக்கூடாது. நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணாம இருந்தாலும் கூட பரவால்ல. மத்தவங்க கஷ்டத்த பார்த்து நம்ம சந்தோஷப்பட, ஆனந்தப்படக்கூடாது. மத்தவங்க கஷ்டத்த பார்த்து இரக்கப்படணும் அட்லீஸ்ட். உதவி பண்ண முடியாம இருந்தா கூட அடுத்தவங்க கஷ்டத்த பார்த்து இரக்கப்படணுமே தவிர சந்தோஷப்படக்கூடாது. ஸோ மனிதன மனிதனா மதிக்கணும். அப்படின்னா அது மெச்சூரிட்டி. எந்த ஒரு வேறுபாடுமே இல்லாம மனுஷன மனுஷனா மதிக்கிறோம் அப்படின்னா அது மெச்சூரிட்டி. ஸோ இந்த மாரி மெச்சூரிட்டி அப்படிங்கிறதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா, இப்ப உள்ள சொசைட்டி என்ன சொல்லுது அப்படின்னா, 18 வயசு கம்ப்ளீட் ஆயிட்டாலே மெச்சூரிட்டி பீப்பிள் அவங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் சொல்றேன் 20, 30 வயசு ஆயுமே இன்னும் பல பேர் மெச்சூரிட்டி இல்லாம தான் இருந்துட்டு இருக்காங்க. எந்த வார்த்தைகள பேசணும், இல்ல என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, மத்தவங்களுக்கு கஷ்டத்த தரக்கூடிய விஷயத்த நம்ம பேசக்கூடாது. மத்தவங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்க மாரி நம்ம நடந்துக்க கூடாது அப்படிங்கிற விஷயமே நெறைய பேருக்கு தெரியல. ஆனா 18 வயசு கம்ப்ளீட் ஆயிட்டாலே மெச்சூரிட்டி பீப்பிள் அப்படின்னு சர்டிஃபிகேட் குடுத்துறாங்க. ஆனா 20, 30 வயசு ஆயுமே பல பேரு 30, 40 வயசு ஆயுமே இன்னும் பல பேர் வந்து மெச்சூரிட்டி இல்லாம தான் இருந்துகிட்டு இருக்காங்க. நம்மளே நெறைய இடத்துல வந்து மெச்சூரிட்டி இல்லாம சில விஷயங்கள பண்ணியிருப்போம். அப்புறம் யோசிச்சு பார்ப்போம். ஐயோ! இந்த விஷயத்த நம்மளா பண்ணோம். இப்படி பண்ணியிருக்க மாட்டோமே. நம்ம ஏன் அந்த தப்பு பண்ணோம்? இல்ல இந்த மாரி பேசியிருக்க கூடாதே. இந்த மாரி பண்ணியிருக்க கூடாதே அப்படின்னு நம்மளே ஒரு டைம் ஃபீல் பண்ணுவோம். அந்த மாரி தான் நெறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாரி நெறைய நல்ல பழக்கவழக்கங்கள தான் நம்மள நல்வழிப்படுத்துமே தவிர, நம்ம கெட்ட பழக்கவழக்கங்கள் வந்து நம்மள நல்வழிப்படுத்தாது. அப்ப நல்ல நல்ல பழக்கவழக்கங்கள்லாம் இருக்கணும். இருக்கிற பீப்பிள் தான் மெச்சூரிட்டி பீப்பிள். அப்ப 18 வயசு கம்ப்ளீட் ஆயிட்டாலே, அவங்களுக்கு வந்து அந்த பழக்கங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஆனா, நம்ம அந்த 12 வயசுக்குள்ள அந்த விஷயங்கள்லாம் கத்துக்கிற மாட்டேங்கிறோம். கத்துக்க முடியல. அட்லீஸ்ட் முடிஞ்ச கிடைக்கும் போதாவது நம்ம நெறைய விஷயங்கள கத்துக்கிட்டு, அதுக்கேத்த மாரி நம்ம செயல்படும்போது நம்ம வாழ்க்கை நல்ல விதமா இருக்கும். நல்ல விதமா நம்ம நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ என்னென்ன பழக்கங்கள்லாம் மெச்சூரிட்டி நீங்க நெனைக்கிறீங்க? அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மத்தவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். ஓகே. தேங்க் யூ.